ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா வெளிகள் கெத்து காட்டினாலும் உள்ளுக்குள் நொறுங்கி போயிருக்கிறதா? இந்த போரினால் அமெரிக்காவிற்கு ஏற்பட்ட நஷ்டங்களே இதற்கு காரணமாக இருக்கிறது. அமெரிக்கா மட்டுமின்றி வளைகுடா பகுதியில் அமெரிக்காவிற்கு உதவி செய்த பல நாடுகளின் மீதும் தாக்குதல்களை நடத்தியது ஈரான். சேமிப்பு கிடங்குகள், செயல்பாடுகளை நிர்வகிக்கும் கட்டளை மையங்கள், விமான தளங்கள் மற்றும் செயற்கைக்கோள் தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் அமைப்புகள் ஆகியவற்றுடன் குறைந்தது 7 நாடுகளில் உள்ள முக்கியமான அமெரிக்காவின் இராணுவ தளங்களை தாக்கியுள்ளது ஈரான் ராணுவம். ஈரான் நடத்திய தாக்குதல்களால் உண்மையில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டது என்பது குறித்த முழு விவரங்களையும் அமெரிக்கா பாதுகாப்புத்துறை இன்னும் வெளியிடவில்லை. அப்பகுதியில் ராணுவ நடவடிக்கைகளை கையாளும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு கூட சேதத்தின் அளவு குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளது. அமெரிக்காவின் வான் பாதுகாப்பையும் மீறி ஈரானின் பழமையான F-5 ரக போர் விமானம் அமெரிக்க ராணுவ முகாம்களுக்குள் தாக்குதல் நடத்தியது. ஈரான் தாக்குதலில் அமெரிக்க ராணுவ முகாம்களில் ஏற்பட்ட சேத விவரங்களை பென்டகன் முழுமையாக பகிரவில்லை. இந்த விஷயத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் அமெரிக்காவில் ஆளும் குடியரசுக் கட்சி எம்பிக்களே கோபமடைந்துள்ளனர். சேத விவரங்களை தெரிவிக்க வேண்டுமென அமெரிக்க எம்பிக்கள் கோரிக்கை விடுத்து பல வாரங்கள் ஆகியும் அது பற்றி எதையும் கூறாமல் கூடுதலாக $200 மில்லியன் நிதி ஒதுக்க வேண்டுமென பென்டகன் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆண்டு ராணுவ பட்ஜெட்டுக்கு ஏற்கனவே அமெரிக்க நாடாளுமன்றம் $838.5 பில்லியன் அனுமதி அளித்திருந்தது. ஆனால் தற்போது கூடுதல் தொகையை ஒதுக்குமாறு பென்டகன் கோரிக்கை விடுத்திருப்பதால் ஆளுங்கட்சி எம்பிக்கள் கடும் கோபத்தில் இருக்கின்றனர். இந்த மோதல் தொடங்கிய முதல் 3 வாரங்களில் மட்டும் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் அமெரிக்காவிற்கு சுமார் $1.4 பில்லியன் முதல் $2.9 பில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக த வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் செய்தி வெளியிட்டிருந்தது. ஆனால் பாரசீக வளைகுடாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களும் உபகரணங்களும் ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டதை விட சமீபத்திய ஈரானிய தாக்குதல்களால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இதுவரை பகிரங்கமாக பகிரப்பட்ட சேதத்தின் அளவை விட மிகவும் அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் அதை சீரமைக்க பல பில்லியன் செலவாகும் எனவும் மேற்கத்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் ஈரான் தாக்குதலால் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களில் ஏற்பட்ட சேதம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டதை விட மிக அதிகமாக உள்ளது. இவற்றை சரிசெய்ய பல 1000 கோடி செலவாகும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கும்போது ஈரானுடன் சமாதானமாக போவது ஒன்றுதான் தற்போது அமெரிக்காவின் கையில் இருக்கும் ஒரே வழி. வெள்ளை கொடியை கையில் எடுப்பாரா ட்ரம்ப்? காத்திருந்து பார்க்கலாம்.